வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரோட்டுக்கடை தம் சிக்கன் பிரியாணி. அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தம் சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக அடி கனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடானவுடனே 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானவுடனே 5 கிராம்பு, சின்ன துண்டுகளாக 3 துண்டு பட்டை, நட்சத்திர பூ 2, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 5, 3 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா கிளறி விட்டலாம். இப்போவே 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். அந்த ரெட் சில்லி பவுடர் எதுன்னா நல்லா கலர் கொடுக்கும். 150 கிராம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு இதில் நல்லா கிளறி விட்டலாம். ரெட் சில்லி பவுடர் இப்போயே போட்டு கிளறதுனால பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக இப்போயே போட்டு கிளறினா தான் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காகத்தான். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டலாம். இது நல்லா பிரியாணிக்கு ஒரு நிறத்தை கொடுக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடையில் கொஞ்சம் சிம்மில் இருக்கணும். அப்போ தான் கருகாது, அடிப்பிடிக்காது. அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு 100 கிராம் அளவுக்கு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி கிளற நல்லா கலர் வரும். பார்த்திங்களா, எவ்வளோ கலர் அருமையாக இப்போவே இருக்குது. இப்போ மசாலா தூள் போட்டுக்கலாம். மசாலா தூளில் மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவைக்கு தகுந்தாற் போல் காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அடுப்பு இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா சிக்கனை கிளறி விட சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. புதினா அதிகமாக இருந்துச்சுன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.5 கப்பு 3 கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படிங்கிற விதத்தில் 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இப்போ உப்பு பார்த்துக்கணும். உப்பு இந்த சமயத்தில் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டலாம். பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டு உப்பை கண்டிப்பாக இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது உப்பு பத்தாமையோ இல்லை அதிகமாக போயிடும். பார்த்துங்க, இந்த சமயத்தில் உப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லைட்டாக சாதாரணமாக வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசி இதை கழுவி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தோம். அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக கிளறி விட்டுறணும். நல்லா கலர் கொடுக்குது. பார்த்திங்களா, அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலேயே அந்த எண்ணெயில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணோம். அதுதான் இந்த கலர் கொடுக்கறதுக்கு காரணம். பார்த்திங்களா, நல்லா அருமையான கலர் வருது. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கிளறையில் கொஞ்சம் மெதுவாக கிளறணும். வேகமாக கிளறினீங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும்.
நல்லா கொதிக்குது. இப்போ லைட்டாக கிளறி விடணும். வேகமாக கிளறக்கூடாது. ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னாலும் அரிசி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக சும்மா அப்பப்போ கிளறி விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு நல்லா வேக விடணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், அதிகமான ஹீட்டு இருக்கக்கூடாது. தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நாம் நெய் போட்டுக்கலாம். நெய் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி மெதுவாக கிளறி விட்டு இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சிடணும். மேலே ஒரு மூடியை போட்டு வெயிட் வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். அடுப்பை ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்களா 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ தம்மெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்து கிளறி விடலாம். பிரியாணி, அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சாதம் எவ்வளோ கலகலன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் செய்வாங்க. சாதாரணமாக நம்ம ரோட்டு கடை வர சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தம் போட்டு செஞ்சது தான். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. நன்றி, வணக்கம்.